Praise the Lord. காலங்கத்தனை சத்தம் அதிருது. Praise the Lord. இந்த நாளில் சபைக்கு வந்தவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்று ஆரம்பத்தை பத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். காலங்கத்தனை உற்சாகமாய் ஆண்டு நம்ம இன்னைக்கு தொழுது கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமான கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அருள் ராஜாத்தி ராஜாவே, இந்த நாளில் ஆண்டவரை எங்களை கொண்டு வந்து நீ சேர்த்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் ராஜாத்தி ராஜாவாய் நீ இருக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற கிறிஸ்துவே அப்பா, இந்த நாள் ஆராதனையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஓ ராஜாத்தி ராஜாவே, ஆராதனை ஆண்டவரே, தேவ மகிமையை காண கர்த்தாவே அப்பா நீர் எங்களோடு இடைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல சபை முழுவதும் ஆண்டவரே நிரம்பியிருக்க நீர் கிருபை அளிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா வற்றாத ஆண்டவரே, ஜீவ நீர் ஊற்றாய் இருக்க கர்த்தாவே நீர் கிருபை அளிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மகத்துவமான கிறிஸ்துவே அப்பா, ஓ ஆண்டவரே அப்பா, அந்த நாள்ல நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஊழியத்தின் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவ செய்தியை கொண்டு வர ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசனின் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா, நீர் எங்களோடு இடைப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா ஓ ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரை மறைத்த ஆண்டவரை நீர் வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வைத்திருக்க ஆண்டவரே வார்த்தையை ஆண்டவரே அப்பா ஃப்ரீடமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஓ தகப்பனே அப்பா, தேவ செய்தியில ஆண்டவரே வல்லமை உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாய் இருக்குது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரை எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறதா இருக்குது ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவருக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறதா இருக்குது ஆவியானவரே. அப்பா எங்களை கண்ணீர்களை துடைக்கிறதா இருக்குது ஆண்டவரே. எங்களை குழப்பத்துக்கு பதில் கொடுக்கிறதா இருக்கிறதா ஆவியானவரே. அப்பா ஓ ராஜாத்தி ராஜாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு இடைப்பட போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா தகப்பனே அப்பா, நீர் தாமே எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. நீர் தாமே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த பெண்ணிய சர்ச்சில் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா நீர் தாமே பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஆவியானவரே. அப்பா ஓ ரிமாக்கா ஷபாபா ரியாந்தே பாரா கமா மாமா மாமா ஓ ரிராரா பாரா ஷபாரா பாபா பாபா ஓ தகப்பனே நன்றி நன்றி நன்றி. வல்லமையின் ஆவியானவரே நீ அசைவாட போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீ பேச போறதுக்காக நன்றி அப்பா. மகிமையின் ராஜாவே நன்றி 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 அப்பா. ஓ ரிமா ரரபர ஷிகிரப ரதரபா ஓ தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா ஓ ராஜாதி ராஜாவே நீ நிரப்ப போவதற்காக நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகத்துவமான கிறிஸ்துவே நன்றி 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 ராஜாவியானவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படட்டும். நம்ம ஒவ்வொருவரும் வந்து வளமா சும்மா நம்ம நிற்காத படிக்கு கர்த்தர் நம்மளோடு இடைப்படத்தக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். உள்ளத்தில் ஆழத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும். வெறுமையா நிற்காத படிக்கு நம்ம உள்ளத்தில் நம்ம என்ன சோர்வோடு வந்திருந்தாலும் கர்த்தர் நம்ம சமூகத்தில் இருக்காரு. அவருடைய ஒப்பு கொடுங்க. எல்லா நோயிலிருந்தும் நம்ம சாபத்திலிருந்தும் நமக்கு எதிர்ப்பாக இருந்த எல்லா பிசாசின் காரியத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பாங்க. முழுமையா நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் சமூகத்தில். இசப்பா நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் ராஜ்யம். தகப்பனை எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜ்யம். அதில் பெருமையான பாத்திரமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜ்யம். எங்களை நிரப்புக ராஜ்யம். அதவே எங்களோடு இருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை நிரப்புக ராஜ்யம். தகப்பனே நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்.
வந்தாய் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீ வந்தாய் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீ வாழுமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே வாழ்ந்த நான் கூப்பிடுவாருமே சும்மா நிற்காதபடிக்கு வாழ்ந்த நான் கூப்பிடுறேன் உலகத்தில் ஆளுகின்ற கூப்பிடும் போது கர்த்தர் சமூகத்தில் இறங்கி வருவார் நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நன்றி 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 தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 தகப்பனே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன். நன்றி நன்றி. நம்ம எல்லாருமே கர்த்தரை நோக்கி பாடும்போது கரம் தண்ணி பாடும்போது சரிங்களா, நம்ம உள்ளத்தின் ஆழத்துல ஒவ்வொரு காரியம் நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற இடமே சந்தோஷமா இருக்கீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கு கை தூக்கு பார்ப்போம். சும்மா சும்மா தூக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தின் கர்த்தர் சமூகத்தில் நம்ம நிற்கும் போது எவ்வளவு மன சோர்வா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சந்தோஷம் கொடுப்பாரு சரிங்களா. நம்ம கரங்களை தட்டி நம்ம கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமா பாடுவோம். ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தல்லையா
ஆவி தந்து உமர்ந்தே ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பசமுகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். 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 நன்றி 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 தகப்பனே. தகப்பனே நன்றியோடு சோதரிக்கிறோம். தகப்பனே நீங்க கழுவாது சிலுவை எங்கள் சுமந்தாடு எங்கள் பாவங்கள்லாம் நீக்கினீங்கள். அதுக்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கள் ஓதிருக்கிற ஒவ்வொரு பிராட்சம் நாங்கள் சந்தோஷமா இருக்க நீங்க செய்யற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்மலையானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் காரணம் இருக்கட்டும். பிரசனத்தால் நிரப்புங்க ராஜ்யம். பெருமையாய் நாங்க போகாத படிக்கிறாச்சும் பிரசனத்தை உணர கிருபை செய்யுங்க ராஜ்யம். வாழ்க்கையில் எதெல்லாம் விடுதலை பெறாம எங்கள் ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே நன்றி ராஜ்யம். வர வர வர
ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. திருவை தந்தீரையா, திருவை தந்தீரையா. சுராஜாய் தரநாடே எதற்கு பயமில்லையே. சுராஜாய் தரநாடே எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இத்தனை தேவைகள்
எனக்கு இங்கு வேண்டாமே பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே ஊழிய பாதையில் ஒரு துளக்கும் போதுமே அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. உனக்கு நாடுகள் ஒப்பு கொடுக்குமாறு அழைத்தவர் உண்மையுள்ளவர் முழுமையாக ஒப்பு கொடுக்க லோகத்தில் அழைத்தவர் ஒப்பு கொடுக்க வாய் திறக்கும் அந்த வார்த்தைகள் சொல்லுங்கள். எத்தனை எத்தனை தேவைகள் நிலை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் நிலை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியர் எங்களில் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் நம்புகிறேன். உத்தம ஊழியர் எங்களில் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவர் நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடையது, இந்த நேரம் உம்முடையது ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டீர், அதுக்காக நன்றி. உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise God. Thank you Jesus. Hallelujah. Thank you Father. Thank you, Lord. Thank you, Jesus. Father, thank you. Thank you, Jesus. Hallelujah. இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாம் நம்ம மத்தியிலே இடைப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரியா 11 மணி. ஒரு 45 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. இது ஒரு நல்ல டாபிக் இருக்குது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பின்னால் இருந்தால் அப்படியே முன்னுக்கு வந்துடுங்க. எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வசதியாக இருக்கும். ஐயா நடக்க முடியாது, நான் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எல்லாம் முன்னுக்கு வாங்க.
போதுமா அது? போதுங்களா? நவர மாட்டீங்களா? அடுத்த ஸ்டெப் ஐயா முன்னுக்கு வாங்க. அப்படியே அண்ணா பெரியவர் அப்படியே முன்னுக்கு வாங்க. வாங்க. வாங்கண்ணே வாங்க. நான் முன்னுக்கு இருந்தால் தான் டப்புன்னு எதுவாக இருந்தாலும் விளங்கிக்கணும், இல்லைன்னா மறந்துடுவோம் நம்ம. அல்லேலூயா. ஸ்கூலில் படிக்கும் போது நம்ம பின்னால் தான் உட்காந்துருப்போம், அப்படி தானே? நீங்களும் அப்படி இல்லையா? ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. நான் பின்னால் பெஞ்சை தேடுவேன். ஏன் பின்னால் பெஞ்சு தேடுவேன்னா, பெஞ்சு மட்டும் தேட மாட்டேன், வருஷம் முதல்ல போயிட்டு எல்லா மேசையும் தட்டி பார்ப்பேன், எது நல்ல சவுண்டு வருதுன்னு அந்த 2 மேசையை செலக்ட் பண்ணி பக்கத்தில் போட்டுக்குவேன். ஏன் சொல்லுங்க? ஒவ்வொரு பீரியட் வெளியே போனாங்க இளையராஜா பாட்டு ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அப்படிதான் இந்த பொங்கோலா அடிக்கிறேன். இப்போ இந்த கஜோன்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அது சர்வசாதாரணமாக ஏன் அடிக்கிறேன்னா நம்ம மேசையில் தட்டுறது. அல்லேலூயா. இது பாவம் மனுஷன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாக்குதல். ஒரு பாட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டா ட்ரம்மருக்கு தான் தெரியாத வழி. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளாம் பட்டிருக்கோம். அல்லேலூயா. அந்த தம்பி பரவாயில்ல, கொஞ்சம் வாலிப வயசு, அப்படி இப்படி பொங்கோ சமாளிச்சுட்டாங்க. இல்லைன்னா கையும் அப்படியே பிஞ்சிரும். 20-25 நிமிஷம்லாம் ஒரு பாட்டுக்கு அடிச்சிருங்க பொங்கோ. இன்னைக்கு 10 நிமிஷம் அடிச்சா கை ஜெயமாகுது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு துதி ஆராதனை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நல்ல மியூசிஷியன்ஸ், நல்ல கோஆபரேட்டிவ், வெரி குட். நல்ல சவுண்டு. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நான் உங்களை பாராட்டுறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. சரி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏன் எல்லாம் சோகமாக இருக்கிறீங்க? கால்கேட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த வீணு காமிப்பாங்க, அப்படி கொஞ்சம் காமிக்க பார்ப்போம். என்னங்க, அவர் ஒண்டி தான் காமிக்கிறார் பாருங்க, நல்ல அழகா பல்ல வெள்ளையா பாதிக்கப்பட்டவர் வந்தோன்னு சொன்னார், பாம்பு அடிச்சிருச்சு, எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இந்த காலை வேளையில இன்னைக்கு ஒரு முக்கிய தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் ஹிப்ரூஸ் 4வது அதிகாரம். எபிரேயர் 4வது அதிகாரம். நல்ல கவனமா உண்டித்து கேளுங்க. அல்லேலூயா. கேட்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எபிரேயர் 4வது அதிகாரம். இந்த சபை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஏன் தெரியுங்களா? 2 பாஸ்டர்ஸும் மியூசிஷியன், 2 பாஸ்டருக்கும் தமிழ் தெரியும். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. என்னங்க எல்லாமே ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆசீர்வாதமா இல்லையா? இல்லை, பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு தெரியாது, எங்க பாஸ்டரோட பாடம் எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நானும் பாஸ்டர் ஆல்மோஸ்ட் 3 பேருக்குமே தமிழ் அவுட்டு. அவர் தமிழ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் கர்த்தர் கிருபை. ஆமென். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை சத்தமா வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக. அல்லேலூயா. இன்னைக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ற தலைப்பில் உங்க மத்தியில இன்னைக்கு இந்த விசேஷ செய்தியை கர்த்தர் சொல்ல சொன்னாரு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பேசணும். ஆமென். ஜெபம் செய்வோம். அருமையான எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில
எங்கள் மத்தியில் மெய்யாக இடப்படுவீராக. அடி என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். என் சொந்த பலன் அல்ல, என் சொந்த சிந்தனை அல்ல, என் கற்பனை அல்ல ஆண்டவரே. கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுவீராக. நான் ஒரு கருவியாக இங்க நிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஏத்த பாத்திரமாக நிக்கிறேன். கர்த்தர் தான் இந்த பாத்திரத்தை பயன்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வந்த யாவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வாத வார்த்தைகளை அப்பா இந்த இடத்துல பேசும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் திரும்பமோ வீடு திரும்பமோ ஆண்டவரே அப்பா உங்களுடைய காரியத்தை பெற்றுக்கொண்டோம். இது பேசுனர் என்ற அந்த உணர்வோடு திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடியனுக்கு உள்ள வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையே உயர்த்துகிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்றாங்க. அப்படின்னா ஆங்கிலத்தில் சொன்னா டபுள் ஏஜ்டு, இடியா பாஸ்ட் டென்ஸ், டபுள் ஏஜ்டு சாட். அப்படின்னா ஒரு வாள் எடுங்க, ஒரு இது ஒரு கத்தி, ஒரு வாள். அந்த வாளை எடுத்தீங்கன்னா இந்தாண்டியும் ஷார்ப்பா இருக்கும், இந்தாண்டியும் ஷார்ப்பா இருக்கும். அப்படிதானே? ரெண்டு சைடும் கூர்மையா இருக்கும். அப்படிதானே? இப்படினாலும் வெட்டும், இப்படினாலும் வெட்டும், மேல தூக்கினாலும் வெட்டும், கீழே தூக்கினாலும் வெட்டும், சைட்ல கொண்டு போன சைட்லயும் வெட்டும், ரைட்லயும் வெட்டும். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல பாஸ்டர் வாசித்தது போல இந்த வார்த்தை என்ன செய்யும்? நம்மள என்ன செய்யும்? உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வெட்டி அறுத்து கிளியர் பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை கிளியர் பண்ணா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நேற்று தினத்துல எங்க சபையில ஒரு சகோதரன் வந்து நான் சொன்னேன், ஐயா நாளைக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி வராரு பிஜேக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இது பிரயோஜனம் இல்லை. ஏன்யா அப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் வந்து இந்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. உங்களுக்கு என்ன பெருசாக தெரியும்? ஒன்லி த வேர்ட். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் இருக்கணும், ஆமென். ஆனால் நான் அதுக்காக ஓடுவதில்லை. அல்லேலூயா. வார்த்தையை பிடித்து கொண்டால் கர்த்தர் எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க அநேக வேலையில அநேக இடத்துக்கு நான் போறேன், வியாபாரத்துக்கு போறேன், ஊழியர்களுக்கு போறேன், வேலை செய்யறேன், என்னென்னமோ செய்யறோம் இல்லையா? குடும்பத்தில் சில எல்லா டைம்லையும் நான் தேவனிடத்துல அமர்ந்து கேட்கும் போதுல கர்த்தரினோடு வெளிப்படுவது எப்படின்னா இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபைக்கு நான் ஜெபித்தேன், ஆமென், அல்லேலூயா. இந்த சபைக்கு நான் ஜெபிக்கும் போதுல கர்த்தர் கொடுத்தது இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை குறித்து பேசுவதற்கு. அல்லேலூயா. அதுக்காக நீங்க வார்த்தை படிக்கலன்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்றைய தொடங்கி நீங்க என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்க தொடங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோட கூட ஒரு தாயார் இருக்கிறாங்க, பாஸ்டருக்குலாம் தெரியும். ஒரு அன்பு தாயார், நம்ம சபையிலே முதல் விசுவாசியாக இருந்தாங்க என்று அவங்க தான் சொன்னாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ரேணுவோட முதல்ல இந்த சபையில் அவங்களுக்கு தமிழ் கூட வாசிக்க தெரியாது, ஸ்கூலுக்கும் போனதில்லை. அப்படித்தானே? ஸ்கூலுக்கே அவங்க போனதில்லை. பாஸ்டர் ரேணுகோபால் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? நம்மளுடைய மூத்த போதகர், நம்ம சபையின் தலைவர், என்ன சொல்லுவாங்க, ஃபவுண்டர், அவர் அந்த நாட்களிலே தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எழுதி ஆள்ல இருந்து கடைசி வார்த்தை என்ன ஃபர்ஸ்ட்? ஏன் நான் கேட்கறது எனக்கும் தெரியாது. இன்ன வரைக்கும் அம்மானு எழுத தெரியாது, அப்பானா தெரியாது. சரி விடுங்க, நம்ம சோழ கதை. அவர் இருந்திருந்தா எனக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு போல. இந்த மாதிரி கற்றுக் கொடுத்து அந்த தாயார் என்ன செய்யறாங்கன்னா எழுத்து கூட்டி கூட்டி படிச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு படிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கற்றுக்கொண்ட வயது முதிய வயதுல தான் அவங்க கற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு எழுதி படிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் தினந்தோறும் வாசிக்கணும். இந்த வாசிக்க முடியாது அப்படின்ற சொல்றதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. அல்லேலூயா. டிக்டாக் 1 மணி நேரம் பார்ப்போம், அது ஃபெடா படிச்சிட ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் இன்னொரு மணி நேரம் பார்ப்போம்.
அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் அந்த புக்கு இந்த புக்கு. அல்லேலூயா. எல்லாம் கதையா ஒரு கதையை பார்ப்போமே தவிர தேவனுடைய வார்த்தையை வாசிக்க மாட்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க மத்தியில் நான் ரொம்ப உண்மையா சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதே பாஸ்டர் ரேணுகுமாருடைய மனைவியார் நம்மளோட இருக்கிறாங்க, கேட்டரின் அம்மாவுக்கு. அவங்களுக்கும் தமிழ் தெரியாது. ஆனா அவங்களோட ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வசனத்தை வைத்து ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன் அவங்களால அதை செய்ய முடிந்தது? எதனால? பிகாஸ் அந்த வசனத்தை கேட்டு 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 மனப்பாடம் பண்ணதுனால. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் வசனத்தை கேட்கணும். என்னென்னமோ கேட்கறோம்ல யூடியூப்ல. அல்லேலூயா. நீங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. நான் தான் கூட யூடியூப்ல அது கேட்குறேன் போல இருக்கு. இன்னைக்கு கண்டதை கடித கேட்கறத காட்டிலும் தேவனுடைய வசனத்தை கேளுங்க. இன்னைக்கு ஆடியோ பைபிள் அப்படின்னு நிறைய தமிழ் பைபிள்ஸ் இருக்கு. நம்மளால கேட்க முடியாத காரணமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆடியோ பைபிள்ஸ் நீங்க டவுன்லோட், ஃப்ரீ டவுன்லோடும் இருக்கு, இன்டர்நெட் டவுன்லோட் ஆன்லைனும் இருக்கு. சும்மா உட்காந்து கேட்டீங்கன்னா அதுவே நம்மளுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேத்யூ 1 கேளுங்க, நாளைக்கு மேத்யூ 2 கேளுங்க, நாளைக்கு மேத்யூ 3 கேளுங்க. முடிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தை 2-3 தடவை கேளுங்க. அதுலேருந்து 2 வசனத்தை ஏதாவது 2 வார்த்தையாவது உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஹல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையை மாற்றும். சரி, மறுபடியும் நம்ம முக்கிய கதைக்கு வருவோம். இந்த வசனமானது நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யுமா? சரி செய்யுமா? ஹல்லேலூயா. பாவத்தில் விழுவாதபடிக்கு, சாபமான காரியங்களை யோசிக்காதபடிக்கு நம்மளே பாதுகாக்கும். இதுல எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸை நேத்து இரவு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதை இன்னைக்கு நான் டெலிவர் பண்ண போறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது பாயிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியன்ஸ் chapter 6 verse 17. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பாஸ்டர். ரட்சணியம் என்றும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய, இங்க பாருங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஸ்பிரிட், என்ன சார்ட் ஆஃப் ஸ்பிரிட். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த டபுள் எட்ஜ் சார்ட் இஸ் a sword of the spirit. இன்னைக்கு இருபுறமும் கருப்புள்ள பட்டயமானது அது என்னது? ஆவியின் பட்டயமாக நம்ம மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். நீங்க ஆவியில வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு படி வளரணும் அப்படின்னா நம்மளோட கூட இந்த ஆவியின் பட்டயம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆவியின் பட்டயம் இருக்கணும்? ஏன்னா இதுதான் நம்மளை பாதுகாக்கும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஐசையா 49வது அதிகாரம். ஐசையா 49வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. என்னது? வாய் என்ன செஞ்சார்? கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே. சரி விடுங்க. இது என்ன செய்யுதுன்னா, இதுதான் ஒரு முக்கியமான ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாருக்கும் கோலியாத்து கதை தெரியும். தெரியுமா? தெரியாதா? நான் சொல்றேன். கோலியாத்து தெரியாது? டேவிட தெரியும். கோலியாத்து தெரியாது? அண்ணே நம்ம ஃப்ரெண்டுண்ணே, தெரியாதா? தெரியாது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத்து என்று
ஒரு ஜைகண்டிக் ஜெயண்ட், ஒரு ராட்சசன், அப்படிதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று ஒரு மனுஷனை ஒருத்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இவன் ஒரு பெலஸ்தியன்காரன். இவன் என்ன செய்வானா, ஒரு என்ன சொல்லுவாங்க, எதிர் ராஜ்யத்திற்கு வம்பிழுப்பான். டேய் வாங்கடா, யாராவது என்கிட்ட வாங்க, வந்து என்கிட்ட சண்டை போட்டு பாருங்க. வந்தா என்னாச்சு, அவனோட நல்ல நீட்டு அகலம் இதெல்லாம் போட்டிருக்கோம், வளர்த்தி எல்லாம் போட்டிருக்கோம். பெரிய ஜெயம் வந்தா அப்படியே பிச்சு போட்டுருவான். எவ்வளோ பேர் வந்தாலும் அப்படி எட்டுறதே அப்படி என்ன செய்வான், சப்பு. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ராட்சசன், ஒரு ஜெயன். அவன் ஜெயன் ஒன்று அந்த அண்ணன் என்ன பார்த்து சிரிக்கிறாரு, இவனே ஒரு குண்டு ஜெயன் அப்படின்னு. ஐயா நான் அப்புறம் வந்து கவனிக்கிறேன். சரி, இந்த ஜெயன் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சண்டை நடந்தால் செருப்பை காட்டி விட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். அல்லேலூயா. அந்த ஜெயன் என்ன செய்வான், டேய் வாங்க வாங்க, நம்ம தமிழ் பசங்களாம் அப்படிதான், வாங்கடா டே குத்திக்குவோம், நீங்களும் ரொம்ப நல்ல பையங்க, நாங்களாம் அப்படி சட்டையை கழட்டிட்டு வாங்கடா குத்திக்குவோம். அல்லேலூயா. நான் மட்டும் சட்டையை கழட்ட மாட்டேன், ஏன்னா நம்ம சிங்கிள் பேக் வெளியாகிடும். அல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எது பேசினாலும், அப்படிதானே? அல்லேலூயா. சரி, இந்த ஜெயன் வந்து என்ன செய்வான், சண்டைக்கு கூப்பிடுவான். அப்ப தாவீது என்ற ஒரு 18 வயசு சிறுவன், இவன் கர்த்தரை அறிஞ்சவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் மேல அபிஷேகம் இருந்தது. இவன் போறான் யார்கிட்ட போய் சண்டை போட, இந்த ராட்சசன் கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு இஸ் ரெடி. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுது, இவன் வந்து 5 கூழாங்கல் தெரியுங்களா, ரவுண்ட் ரவுண்டா எடுப்பான், அலிஷா இருக்கும். 5 கூழாங்கலை அவர் தேர்ந்தெடுப்பாராம். 5 கூழாங்கலை வைத்துக்கிட்டு ஒரு கவன் அப்படி லாஸ்டிக் மாதிரி ஒரு இதை வச்சு இழுத்து அடிக்கிற ஒரு கவன், அந்த கவனோட ஒரு கூழாங்கலை வச்சு இப்படி சுத்தி அடிச்சா, நெத்தி போட்டுல டங்குன்னு அடிச்சுச்சான். அவ்வளோ பெரிய ஜெயன் உளுந்தான ஒரு கத்தி, அவனுடைய ஷாட், அவன்கிட்ட இருந்த அந்த வாளை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து அந்த தலையை தூக்கிட்டு வந்து இந்த ராஜா, எந்த ராஜா, இந்த ராஜா சவுலுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். அல்லேலூயா. நான் இது ஒரு சம்பவம் இந்த பைபிளில் சாமுவேல் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வந்து இவன் வந்து ஒரு பவரான மனுஷன், அவன் கூழாங்கலை வச்சு கரெக்டாக அடிச்சான். பட் தட் இஸ் நாட் த மேட்டர். த மேட்டர் இஸ் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. அதுதான் ஆவியின் பட்டயம். அவனுக்கு தெரியும் அவன் ஜெயிக்க போறான்னு, வார்த்தையிலே சொல்லிட்டான். என்ன, அந்த விசுவாசத்துல இப்ப நான் போறேன், அவனை ஜெயிக்கிறேன். 18 வயசு குட்டி பையன், சின்னோண்டு, நல்லா அழகா, நான் என்ன மாதிரி கொஞ்சம் அழகா இருந்திருப்பான் போல இருக்கு. அல்லேலூயா. சின்ன வடன்னு அழகனோடனே நம்ம மாதிரி சிரிக்கிறீங்க, சரி விடுங்க. அல்லேலூயா. சின்னதாக வடன்னு இருந்திருப்பான். அவனுக்கு இருந்தது என்னது, விசுவாசம். அவனுக்கு அறிக்கை செய்தது என்னது, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. தேவனுடைய பட்டயம் எப்படி, அது வந்து ஒரு வல்லமையான பட்டயம், அதான் ஆவிக்குரிய பட்டயம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய பட்டயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நம்ம மனிதருக்கு எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. முடியாதுன்னு நினைப்போம், அவ்வளோ பிரச்சனை பாஸ்டர், என்னால முடியாது பாஸ்டர். நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வேலை செஞ்சுச்சுன்னா அந்த ஆவியின் பட்டயத்தை வச்சு நீங்க உங்களால் அதை ஜெயிக்க முடியும். அந்த சேனல் இங்க எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம். நீங்க நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடிடுவோம், பிரச்சனையை பார்த்து அழுவோம். ஆமென். பிரச்சனையை பார்த்தாவே நம்மளுக்கு வாழ்க்கையே பிரச்சனை. ஹல்லேலூயா. நான் ஒரு அம்மாவை இப்போ சந்திக்கிறேன். அந்த அம்மா எழுந்தா வலி, உக்காந்தா வலி, தலையை திருப்பினா வலி. அந்த அம்மாவுக்கு பேரே வச்சுட்டேன் ஃபார்மசி சிஸ்டருங்க.
ஏன்னா அவங்க கேட்குறாங்க, நான் ஒரு இடத்துல சொன்னேன், அம்மா நான் போய் ஒரு இந்த இடத்துல உங்களை ஆதரிக்க ஆள் இருக்காங்க. அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்டாங்க, அங்கே பக்கத்தில் ஃபார்மசி இருக்குமா பாஸ்டர்? அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனை, அப்படிதானே? ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை, வெளியே தலை கட்டம் உள்ள பாஸ்டர். ஏன்? அது மழை போல நிற்குது. கடன் வாங்கி வாங்கி குடும்பத்தை நடத்தி கேட்டால் வேலை இல்லைன்னு வாங்க, வேலை இல்லாதனால கடன் வாங்கினேன். வேலையே இல்லை, ஏன் கடன் வாங்குற? அல்லேலூயா. கேட்ட குடும்பத்தை காப்பாற்றணும். கடன் வாங்கி வாங்கி பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு. என்னமோ நான் ரொம்ப சௌகரியமாக இருந்த மாதிரி, என் வாழ்க்கையில் நான் கடந்து போன மாதிரி நீங்களாம் கடந்துருப்பீங்களான்னு தெரியல. என்னோட தகப்பனார் 16 வயசுலேயே இறந்துட்டார். எனக்கு 16 இயர்ஸ் அவர் மண்டையை போட்டார். தண்ணி அடித்து மனுஷன் அவுட்டு. அல்லேலூயா. அவர் 50-55 வயசில் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் 22 வயசு 21 வயசுலேருந்தே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குடும்பத்துக்கு. அல்லேலூயா. இன்றைக்கும் வீட்டுக்கு தலைவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் நம்மளை நம்பி 4 ஜீவன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு சில நேரத்தில் மழையை போல பிரச்சனை இருக்கும், ஆனால் கர்த்தர் இல்லாட்டினா ஒன்றுமே இல்லை. நானும் கடன் வாங்கியிருக்கேன். எங்கே கடன் வாங்குவேன்? எங்கள் அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ண புதுசில் கொஞ்சம் பணம் நகையை போட்டு எங்கள் பாட்டி அனுப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனுப்புனாங்க. நம்ம விடுவோமா? நகையை பார்த்தா ஐயோ, பக்கத்தில் இருக்கிற பாசா கடையிலாம் கொண்டு போய் வச்சிருவோம். அல்லேலூயா. ஒரு காலகட்டம் வந்தது 30 சூறா இருந்துச்சு. எத்தனை சூறா? கர்த்தருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இதை ஒரு சாபமாக நானும் என் மனைவி அதை கருதி என்ன செஞ்சோம், ஒரு நாள் அதுக்காக சம்பாதிச்சு உழைத்து சேர்த்து அது மொத்தத்தையும் எழுதி இனியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான கிருபை, கர்த்தர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியாப்பட்ட ஆண்டவர் தாங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு 2வது காரியம், இந்த ஆவியின் பட்டயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன பட்டயம்? 2 இருப்புறமோ கருக்குள்ள பட்டயம். எடுத்துக்கொள்ளுங்க. அதே எபிரேயர் அதை வாசிச்சு அதே வசனத்தை வாசிங்க. 4:12. தேவனுடைய வார்த்தையானது, நல்லா கேளுங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகியும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இல்லைங்க. திருப்பி வாசிங்க அதை முதல்ல இருந்து. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் என்னதுங்க? ஜீவனும் சொல்லுங்க. ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோட வார்த்தை எப்படி? ஜீவனும் வல்லமை உள்ளதும். அல்லேலூயா. அதனாலதான் எப்பயுமே ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. ஜீவன் என்னது? உயிர் இருக்கு. என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம படிக்க படிக்க நம்ம அநேக காரியங்களை என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில் அப்படியே உயிரா வேலை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. சரி, இது ஜீவனாக இருக்கு, உயிரா இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த வார்த்தை வந்து உயிராக செயல்பட்டு? ஹல்லேலூயா. சரி, இதுக்கு ஒரு நல்ல பைபிள் எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன பைபிள் எக்ஸாம்பிள்னா வாசிங்க, எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாருக்கு தெரியும் எசேக்கியேல் 37? நாட்டுக்கு மனப்பாடமாகும். எசேக்கியேலுக்கு தெரியுமா? அப்பொழுது அவர் தெரியாது, நீ மனப்பாடமா வச்சிருக்கணும்னா. ஓகே, வாசிங்க. அப்பொழுது அவர் நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
அல்லேலூயா. இந்த சம்பவம் என்னன்னா, ஒரு போர் விளைவுனால என்ன ஆகும், அநேகர் மரிச்சு போயிடுவாங்க. அங்கங்க வெறும் எலும்போ கூடு தான் நிற்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல போயிட்டு எசேக்கியேல் என்ன சொல்றாரு, ஆண்டவரே இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க சண்டை கீழே இறங்க முடியாதோ, சரி பரவாயில்ல மேலே முயற்சி பண்ணேன். எனக்கு இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இங்கேருந்து பார்த்தா அங்கிள் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு மாதிரியா தெரிகிறாரு. அல்லேலூயா. ஸோ கொஞ்சம் கிட்ட இருந்தேன்னா அவருக்கு கொஞ்சம் கிளியராக தெரிவாருன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சரி, இந்த எலும்புகள் அங்கங்க சிதறி கிடக்குது. பிச்சை எடுத்துட்டானுங்க, போரில் வெட்டி தூக்கி போட்டானுங்க, அங்கங்க சிதறி கிடக்குது. இந்த எலும்புகளை பார்த்து இது உயிரோட வான வருமா யோசிச்சு பாருங்க, வருமா வராதா? இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளதும் ஜீவனமாக இருக்குதான். அல்லேலூயா. எசேக்கியேல் போய் தீர்க்க தரிசனமா தன் வார்த்தையை சொல்றான். ஹே எலும்புனு, எலும்புனுச்சா? எலும்புனுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மண்ணுக்கு காண முடியாது, இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிப்போம். அல்லேலூயா. உங்களோட வார்த்தை, தேவனுடைய வசனம் has the power. ஆமென். அதற்காக ஜெபிங்க, அந்த வார்த்தையை கொண்டு ஜெபிங்க, அது நடக்கும். அல்லேலூயா. Can we change the mic? Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. சரி, ஏன் இந்த உலர்ந்த எலும்புகள்னு உயிரானுச்சு? ஏன்னா தேவனோட வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்றேன். என் வாழ்க்கையில இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அப்பா இறந்துட்ட பிறகு மைக்கா ஷேர்ஸ்ன்னு ஒரு 7 ஷேர் இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்கா ஷேர் யாருக்காவது தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுது, ஃபத்திமா அக்காவுக்கு தெரியுது. சரி, மைக்கா ஷேர்னு ஒரு 7 ஷேர், ஒரு ஷேர் 1000 வெள்ளி. அந்த காலத்தில் 7 ஷேர் எங்கள் அப்பா வாங்கிட்டாரு, 7000 வெள்ளி. அல்லேலூயா. இன்னும் இந்த காசை கொண்டு போய் சாமி நம்பி நாங்கள் கொண்டு போய் போட்டு இந்த ஷேரை வாங்கினா நம்மளுக்கு மாதம் மாதம் என்ன வரணும், இல்லை வருஷத்துக்கு ஒரு டிவிடன் வரும், அது நம்ம மாதம் மாதம் பிரிச்சுக்கலாம். அப்படி தானே? இதானே ஷேர் வாங்குறதுக்கு அர்த்தம். தெரியுங்களா ஷேர்னா? வாங்கிட்டாரு. சாமிகளும் க்ளோஸ் ஆகிட்டாரு. ஓகே, அந்த ஷேரை அந்த மனசை முழுக்கிட்டு நல்ல பதவியில் வந்து ஆட்டமாக ஆடினார். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் இந்த ஷேர் சுத்தமாக படுத்துருச்சு. எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த காசு எனக்கு வரணும்னு. கடவுளை நினச்சி பார்த்தா கூட எந்த தமிழனுக்கும் தெரியும் இது வரவே வராது. வருமா? ஷேரே இல்லை, மார்க்கெட்டே இல்லை, எல்லாம் ட்ராப் ஆகி போயிடுச்சு. ஹல்லேலூயா. சாமுவேலுடைய அந்த கடைசி எலெக்ஷனில் அவர் இழக்கிற அந்த டைமில் தமிழகம் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்த ஆளு நியூ க்ளோஸ்ன்ட்டாங்க. அந்த நாட்களில் அல்லேலூயா, இந்த மனுஷன் என்ன நினைச்சாங்க, இந்த காசை கொடுத்துருவோம். அல்லேலூயா. மோடாலாவது கொடுத்துட்டோம்னா நம்ம எலெக்ஷனில் தப்பிச்சிடலான்னு நினச்சாங்க. அப்படியே கவுத்து விட்டோம். தமிழகம் நம்ம கவுத்து விடுவோமா இல்லையா? இப்போ தான் தமிழர் இல்லையா, பச்சை தமிழர். அல்லேலூயா. சரி பரவாயில்ல, விட்டுருங்க, ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணாங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இந்த ஷேர் இதில் கையை வச்சு அன்னாட ஜபம் பண்ணுவாங்க. எனக்கு ஜபம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆமீன்னு சொல்கிறது கூட வாய் வராது. ஏன்னா எனக்கு தெரியும், அது கடவுளை கூட நினச்சி பார்த்தாலும் அந்த காசு வரப்போகுது இல்லை. எத்தனையோ பேர் ஷேரை வாங்கி பேங்க்ராப் ஆகிருக்கான். ஷேர் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி, அப்படி தானே? பட் இவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்ன, இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபிச்சேன்னா என் கணவர்
பே பண்ண அந்த காசு எனக்கு திருப்பி கிடைக்கும். அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் ஆமீன் கூட சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன சாப்டர். ஹல்லேலூயா. 7 ஷேர் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு நாள் பேப்பர் படிச்சுட்டு, நான் ஸ்டார் பேப்பர் படிக்கிற காலம் உண்டு. அப்புறம் இண்டா ஹோட்டலில் வேலை செய்கிறேன். அதனால காலையில் ஸ்டார் பேப்பரோடு தான் போவேன். திடீர்னு பார்க்குறேன், செகண்ட் பேஜில் எழுதியிருக்கு மை காஷ் ஹஸ் வில் பி ரிட்டர்ன். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. மறுநாள் லீவை போடு, எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கொடுக்கணும்னு வாங்கிட்டு, இது உண்மையா பொய்யான்னு. அங்கே பார்த்தா நம்மளுக்கு முன்ன வாசலை தாண்டி கீழே வந்து கீழே வரைக்கும் நிற்கிறானுங்க. அல்லேலூயா. அத்தனை பேப்பரை வச்சுக்கிட்டு நிற்கிறானுங்க. நானும் ஒரு 7 பேப்பரோட போனேன். அக்கௌண்ட் நம்பர், எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கினா கையில் போட்டான், மறுவாரம் காசை போட்டுட்டான். அல்லேலூயா. கனவுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தரோட வார்த்தையில ஜீவன் உண்டு. இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. கேன்சர் பேஷண்ட்க்கு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம், சுகமானதை கண்ணால பார்த்துருக்கோம். அல்லேலூயா. ஃபாலோ டு ஃபாலோ அப். நீங்கள் நினச்சாங்க வரங்களை பெற்றுக்கொண்டு தான் ஜெபம் பண்ணுவோன்னு, கிடையாது. அல்லேலூயா. வார்த்தையில ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணோம். கேன்சர் பேஷண்ட் சுகமானதை நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உழந்த எலும்புகள் எலும்புனுச்சுன்னா செத்து போய் மடிச்சு நாரி போய் எலும்பு தான் நிற்குது. நிலத்துல வெறும் எலும்பு தான் கிடக்குது. அந்த இடத்துல போய் எசேக்கியேல் என்ன சொல்றாரு? எலும்புன்றாரு. சதைகள் வருது. திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கணும் பாஸ்டர். 4 வருஷம். ஆமா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யார்கிட்ட பேசுறாரு? எசேக்கியேல் யார்கிட்ட பேசுறாரு? உலர்ந்த எலும்பு கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் என்ன ரொம்ப கடிஞ்சு கொண்டார். ஏன் கடிஞ்சு கொண்டாருன்னா, நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினேன். டாக் டு யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு யாரும் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு உற்சாகப்படுத்துச்சு. அதை போய் குரூப்பில் போட்டேன். அந்த பாஸ்டர் திடீர்னு என்னை கூப்பிட்டு, இது என்ன மோட்டிவேஷனா, இது பிரச்சனையை பார்த்து பேசுறதா, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் கொடுப்பாரு. நோ, இங்கே என்ன சொல்லுது? எதை பார்த்து பேசணும்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்க. ஐயா, இன்னைக்கு அவருக்கு அடிபட்டுருக்கு, நீங்கள் பேசுங்க உங்கள் காலுக்கிட்ட. ஆண்டவரால் முடிகிறது சுகப்படுத்த. இயேசு சுகப்படுத்துவார். என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. டாக் டு யுவர் ப்ராப்ளம். இயேசுவால் எனக்கு கடத்தை சால்வ் பண்ண முடியும். இயேசுவால் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசு எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும். இயேசு தரித்திரத்தை விட்டு விளக்க முடியும். இயேசு என்னை பரிசுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. குடி பழக்கத்திலிருந்து, சிகரெட் பழக்கத்தில், வெத்தலை பழக்கத்திலிருந்து இயேசுவால் என்னை விடுதலை செய்ய முடியும். நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தரால முடியும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனம் தெரிஞ்சுனா இந்த 2 வசனத்தை சேர்த்து வாசித்து அதன்படி நீங்க பேசுங்க. விசுவாசத்தினால் பேசுங்க. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது இது முடியாதுன்னு, ஆனால் கர்த்தரால முடியும். சரி, 3வது ஒரு காரியத்துக்கு போறேன். அது எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு போங்க. 12 அதேதான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் என்னது உருவ குத்துகிறது அப்படின்னா அப்படியே தொலைச்சிக்கிட்டு போகும். தோட்டம் என்ன செய்யும்? உள்ளுக்கு தொலைச்சிக்கிட்டு போவோம். உருவ குத்துமா என்ன பண்ணும்? குத்தும். The double-edged sword will penetrate deeply. நம்மளுக்குள்ள என்ன செய்யும்? உள்ளுக்கு குத்திட்டு ஆழமா போகுமா. ஹல்லேலூயா. சில நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க அதிகமா வாசிச்சீங்கன்னா இது உங்களுக்குள்ள குத்தும். இதை விட்டு இது செய்யாத, இதை மாத்து, சிந்தனையை மாத்து, உள்ளத்தை மாத்து, வழிகளை மாத்து,
ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தெரிய 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 உங்க சிந்தனைலாம் மாறும். ஆவியும் ஆத்மாவும் பிரிக்குதான். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. why? எதனால அப்படி நடக்குது? எதற்காக அப்படி நடக்குது? ஏன்னா இந்த வார்த்தை உள்ளே போய் குத்தும் நம்மள. எத்தனை பேர் நீங்க அதை சென்ஸ் பண்ணிருக்கீங்க? இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உள்ளுக்கு குத்துது எனக்குன்னு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சென்ஸ் பண்ணிருக்கீங்க? ஹல்லேலூயா. எனக்கு இத்தனையோ முறை இந்த வார்த்தை தான் ஏதாவது ஒரு கட்டுப்புல பேசிடுவோம், மறுநாள் வாசிச்சா நம்மள அப்படியே அறைய மாதிரி இருக்கும், குத்தம். திருப்பி போய் சாரி பிரதர், சாரி அம்மா மன்னிச்சிருங்க, நிற்போம். எத்தனை பேர் இதெல்லாம் பண்றீங்க? ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன? சரி, இதில் இன்னொரு காரியம் பாருங்க. நான் இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பு வச்சு 8 வாசி உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையோ உன் மடியில் தந்து இஸ்ரவேல் வம்சத்தையோ யூதா வம்சத்தையோ உனக்கு கையில் அளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. யாரு? ஆண்டவர் சொன்னாரு. யாருக்கிட்ட சொன்னாரு? தாவீது கிட்ட சொன்னாரு. ஆனா இந்த தாவீது பாருங்க, ஒரு சரியான டென்ஷன் உருவாக்கிட்டான். ஓகே, இவன் என்ன பண்ணிவிட்டான்? ஒரு பாவத்தில் விழுந்துட்டான். இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தவன ஒழுங்கா இருந்திருக்கணும். இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கேட்கல. மனைவி, அடுத்தவன் பொண்டாட்டி மனைவி. இவருக்கு ஒரு ஆசை. இவர் என்ன பண்ணிட்டாரு? அடுத்தவன் பொண்டாட்டி எடுக்கிறதுக்கு அந்த புருஷனை கொண்டான். கொலை பண்ணி அந்த பொண்டாட்டியை கொண்டு வந்தார் இவரு. ஹல்லேலூயா. செம்ம கதை இது. நீங்க கேட்டீங்கன்னா உண்மையாக வெறுத்துருவீங்க. அப்போ நாத்தான் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவனை போய் மாற்றணுன்றதுக்காக நாத்தாமுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. நாத்தான் போய் தாவீதை பார்த்து சொல்ல போறான். ஆனால் இவன் போய் தாவீது யாரு? ராஜா. இப்போ இஸ்ரவேல் ராஜா. நான் முதல் பேசுன தாவீது எப்போ இருந்தாங்க? ராஜா ஆவறதுக்கு முன்ன கோலியாத் மண்ணுக்கு நின்றாங்க, சின்ன பையன். இப்போ ராஜாவாயிட்டான். இப்போ இந்த ராஜாவுக்கிட்ட போயிட்டு ஒருத்தன் போய் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறான்னா, கொஞ்சம் தப்பினால் தலை போயிடும். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் மத்திய கிழக்கு நாட்டில் தலையை தான் எடுக்கிறாங்க, தெரியுங்களா? 10 வருஷம் அந்த ஊரில் இருந்தேன். நிறைய கேஸ் தலையை வெட்டுறதை தான் பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. திருடுக்கு கையை வெட்டிடுவாங்க. ஏதாவது எவன் வீட்லையாவது போனீங்கன்னா கால் எடுத்துடுவாங்க. ஒருத்தனுக்கு கால் இல்லைன்னா தெரிஞ்சுக்குங்க எதையோ எடுத்துட்டானுங்கன்னு. இன்ன வரைக்கும் அது ஒரு ப்ராக்டிஸ் அங்கே. அந்த காலத்தில் இதுதான் ப்ராக்டிஸு. நான் இந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட போய் இவன் போய் சொல்லணும், நீ பாவம் செஞ்சடா, ஒரு கொலை பண்ணன்னு சொன்னால் என்ன செய்வோம்? அவன் இவனை கொண்டுருவான். இப்போ இவர் ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. நாத்தான் தக்கிரியத்தோட கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு போய் சொல்லுன்னு. உடனே போகிறாரு. போய் என்ன சொல்கிறாரு? ராஜா உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதை? ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் இருந்தான். அதே ஊரில் ஒரு ஏழையும் இருந்தான். இந்த பணக்காரனுக்கு நிறையா ஃப்ளோக்ஸ் தமிழில் என்ன சொன்னீங்க? ஆடு மாடு கீடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அப்படி தானே? ஃப்ளோக்ஸ் சொத்துக்கள் இருந்துச்சு. இந்த ஏழைக்கு ஒரே ஒரு மாடு இல்லை, ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இந்த இதுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. நான் இந்த பணக்கார வீட்டுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு விருந்தாளி வரான். இந்த விருந்தாளி வந்தோடனே இவங்கிட்ட இருக்கிற இந்த ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு போய் அந்த ஏழை வீட்டில் இருக்கிற அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வெட்டி இவனுக்கு சமைச்சு போட்டான்னு.
உடனே ராஜா கொந்தளிச்சிட்டாரு. ஏய், இப்படி ஒரு சம்பவம் யார் ராஜான்னு தெரியலையா? கொந்தளிச்சு என்ன சொன்னான், அவனை பிடிச்சி போட்டுங்க கொன்றுவான்ட்டாரு. அப்படி ஒரு வீரம். உடனே அந்த ராஜா சொன்னான், இந்த நாத்தான் சொன்னான், ராஜா ராஜா இது நீங்க தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ ராஜாங்கத்தை கொடுத்தாரு, இவ்வளோ காரியத்தை உனக்கு ஆசீர்வதிச்சாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிறகு நீ என்ன செஞ்ச? அடுத்தவன் பொண்டாட்டிக்காக ஒருத்தவனை கொண்டு அவனை கூட்டு வந்து நீ வீட்டில் வச்சிருக்கேன். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? என்னைக்கு இந்த வார்த்தை இருக்குதோ அன்னைக்கு தான் தைரியம் வரும். அல்லேலூயா. அவனுக்கு அப்படியே உள்ளுக்கு தொலைச்சிருச்சு, குத்துது. என்ன குத்துது? இந்த வார்த்தை போய் தாவீதுக்கு குத்துது. செஞ்சுட்டா தப்பு. அவன் அதோட மனம் திரும்புறான். அதுதான் சங்கீதம் 51. அல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் திரும்புறான். ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். இன்னைக்கு ரொம்ப பேரோட வாழ்க்கையில் இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உள்ளுக்கு குத்தம். என்ன செய்யும்? குத்தம். இட் ஒர்க்ஸ் இன்சைட். நீங்கள் இந்த வார்த்தை இல்லாட்டினா உள்ளுக்கு நம்மளை சுத்திகரிக்க முடியாது. உள்ளுக்கு நம்மளை சுத்தம் பண்ணுறது என்னது? தேவனுடைய வார்த்தை. அதான் சொன்ன, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2 சைடும் விட்டோம். ஹல்லேலூயா. வார்த்தை ரொம்ப இந்த நாக்கில் ஜீவன் இருக்கு தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப பேர் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, ஏன்? அவங்களுக்கு தெரியும் இதில் ஜீவன் இருக்குன்னு. நல்லதை பேசுங்க, நல்லதே நடக்கும். ஹல்லேலூயா. நல்லதே நடக்கும். நம்ம தான் ஆசீர்வதிக்கும் போது அவன் அழிஞ்சு போவான்னு ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. வைத்தறிச்சல்லே செய்யணும். ஒன்றும் உண்மையாக செய்யுங்க. சிலவங்க இவங்க வைத்தறிஞ்சிருவாங்கன்றதுக்காக நம்மளை என்ன செய்வாங்க? ரிவர்ஸில் நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. டாக் பாசிட்டிவ். ஆண்டவர் செய்வா, ஆண்டவர் நடத்துவா, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது உள்ளுக்கு தொலைக்கணும். வார்த்தை என்ன செய்வோம்? தொலைக்கணும். 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். இன்னும் 1 நான் முடிக்க போறேன். முதலாவது என்ன பாயிண்ட் பார்த்தோம்? இருபுறமும் கருத்துக்குள்ள பட்டயமானது ஒரு ஆவியின் பட்டயம். 2வது, இது ஜீவனும் வல்லமை உள்ளதாக. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருந்துச்சு. 3வது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளுக்கு என்ன செய்யணும்ல? குத்தம். உள்ளுக்கு டீப்பா குத்தம். கடைசி ஒரு வார்த்தையை பார்ப்போம். Thank you Jesus. Hallelujah. வாசிங்க. Thank you Jesus. தேவனுடைய வார்த்தையானது, அதேதான் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் பார்த்துட்டோம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் நினைவுகளை யோசனையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. வகை அறுக்கிறது அப்படின்னா அது நியாயம் இருக்குமா? இருதயத்தின் நினைவுகளை என்ன செய்யுமா? நியாயம் இருக்குமா? ஒரு சிலர் வெளியே பாவம்லாம் செய்ய மாட்டோம். நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, டீசன். அல்லேலூயா. டீசன் என்ன மாதிரி பாருங்க. டீசன் இல்லாமல் பாருங்க. என் கிளப்பில் ஒருத்தர் சேர்ந்துருக்கிறாரு. அப்படியே க்ளீனாக இருப்போம்ல. ஆனால் உள்ளுக்கு இருதயத்தில் நிறைய பாவம் செய்யறாங்க, நிறைய கெட்ட எண்ணங்கள் இருக்கும். இதை நியாயம் தீர்க்கிறதா இருக்குமா அந்த வார்த்தை? அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, வேதத்தில் அனானியா சஃபீரா என்று ஒரு கணவன் மனைவியை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3 5 வரைக்கும். அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? என்னத்தை செய்யணும்? எல்லா நிலத்தையும் வித்துட்டு அப்போஸ்தலர்களுக்கு காணிக்கையை கொடுத்துடணும். வாசிங்க. அதை 3 5 வரைக்கும் வாசிங்க. 5வது. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை
வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்ப பாருங்க, இவங்க 2 பேர் போய் எல்லாத்தையும் வித்துட்டு என்ன செய்யணும்? ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். இது கட்டளை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பங்கை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டாங்க. இருதயத்தில் அவங்களுக்கு உண்மைத்துவம் கிடையாது. அவ்வளவுதான். அதோட ரிசல்ட் என்ன? வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அந்த கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ இல்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். யாருகிட்ட போய் சொல்றோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்தில் செய்யற பாவம்லாம் யாருகிட்ட போய் சொல்றோம்? யாருக்கு விரோதமா செய்யறோம்? தேவனிடத்துல. இருதயத்தை, இந்த வசனம் வந்து இருதயத்தை நியாயம் தெரியுமா? இதுல சிந்திக்கிறத. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அங்கேயே இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்ட உடனே என்னது? உண்மையா இல்ல அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல விழுந்து ஜீவனை விட்டான், உயிரை விட்டான். தொடர்ந்து. இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல். இப்ப சஃபீரா வரா. என்னது? புருஷன் செத்துட்டான், கொண்டு போய் சுத்தி அடக்கம் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு பொண்டாட்டி வராங்க. வந்த உடனே அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். பேதுரு அவனை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். அதுக்கு பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். அங்கே விழுந்து அவனை என்ன ஆச்சு? உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அவனும் உயிரை விட்டான். ஹல்லேலூயா. பாவம் உள்ளுக்கு இருந்துச்சு, தெரிஞ்ச உடனே ஜீவனை விட்டா. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்க இருதயத்தை என்ன செய்யறாரு? ஜாயத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, நாங்க காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்னென்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். 1வது, இருபுற கருக்குள்ள பட்டயம் இஸ் த சார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. ஏன் ஆவியின் பட்டயம்? ஏன் ஆவியின் பட்டயம்? அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெப்பன். என்னது? வேத வசனம். ஹல்லேலூயா. இது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். இந்த ஆவியின் பட்டயம் இதுக்கு தான் அனிதனமும் வேதத்தை வாசிக்கும். 2வது, அது ஜீவனுள்ளா இருந்துச்சு. இன்னைக்கு வார்த்தை ஜீவன் ஜீவன் ஜீவன்றாங்களே, இதுதான் யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை அந்த வார்த்தையே இருந்தது. இதுதான் ஜீவன். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்மள என்ன செய்யும்? இது உள்ளுக்கு பேசும். ஜீவன் உண்டு. ஆமென். 3வது, it will penetrate. அப்படின்னா உள்ளுக்கு இந்த இருபுற கருத்துல பட்டயம் உள்ளுக்கு போய் நம்மளுக்கு என்ன செய்யும்? குத்தும். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். ஏன்? இந்த வார்த்தை உள்ளுக்கு குத்தும். இந்த வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்மளாம் சும்மா பாலிஷான கிறிஸ்தவங்க தான். பார்க்க வெளியே நல்லா இருக்கும், மாற மாட்டோம். சிந்தனை மாறாது, உள்ளம் மாறாது, வழிகள் மாறாது, அப்படியே தான் இருப்போம். ஹல்லேலூயா. என்ன செய்யும்? மாற மாட்டோம். உள்ளுக்கு குத்தணும். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இன்னைக்கு ஐயோ ஆண்டவர் இதை பேசுறாரு. விபச்சாரம் வேணான்னா வேணாம், பாவம் வேணான்னா வேணாம், பொய் சொல்லாத இருப்போம்னா சொல்ல மாட்டோம், திருடாதீங்கன்னா திருட மாட்டோம், கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்கன்னா கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ளுக்கு என்ன செய்யும்? குத்தணும். கடைசி இடத்தை பார்த்தோம். இந்த வார்த்தையை வந்து இருதயத்தை நியாயத்திற்கு. அப்படின்னா நம்ம சிந்திக்கிற காரியங்கள் உள்ளுக்கு இருதயத்தில் ப்ராசஸ் பண்ணுறது தெரியுமா? ஐயோ இது நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்,
இதை இப்படி போட்டு அவனை போட்டு இப்படி திருப்பி விட்டு நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு கதை. அல்லேலூயா. இது நம்மளை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்குமா. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிங்க அன்பான தேவ பிள்ளைகளே. மறுபடியும் சொல்றேன், வசனமானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. வேத வசனங்கள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு திராஸில் வச்சா வேத வசனமோ ஜபமோ பேலன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பேலன்ஸாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் அதிகமாக வேத வாசிங்கன்னு நான் சொல்ல வரல. அல்லேலூயா. பட் முடிந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. மெடிடேட் த வேர்ட். ஒரு டைம் எடுத்து ஒரு இடத்த அலோகேட் பண்ணி உங்கள் வீட்டில் எங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வேலை இடத்துலையோ, அல்லேலூயா, தினந்தோறும் இந்த வார்த்தையை வாசிங்க. இது மாற்றம். நான் திக்கி வாசிக்க ஆரம்பித்தேன், கர்த்தர் என்னை கிராஜுவேட்டாக மாற்றினார். அல்லேலூயா. தெரியாத நாட்களில் வாசித்தேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த வார்த்தை மாற்றுங்க நம்ம வாழ்க்கையை. விசுவாசிங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டைய. திருப்பி சொல்லுங்களா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயம்னா கத்தி. அல்லேலூயா. என்னது? கட்டைனா கத்தி. துப்பாக்கி எடுத்து போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இது 2 சைடு ஷார்ப்பாக இருக்குமா. இதுதான் வசனம், ஜீவனுள்ள வசனம். உங்க மத்தியில் சொல்லிட்டேன், இந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். எல்லாம் எழுதுனேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி, நேரத்துக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரார். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வசனத்தை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளில் வாழ்க்கையை மாத்துங்க. இம்மட்டும் வேதத்தை வாசிக்காம இருந்தா மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. இனியும் ஆண்டவரே வசனத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கை மாறட்டும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று அறிகிறேன். கர்த்தர் மாத்துங்க. உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான பிதாவே, இந்த நல்ல நாளிலே கூட ஒப்பு கொடுத்த யாவர் வேலையும் கரம் இருக்கட்டும். இனியும் ஆண்டவரை ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்கள் வேதத்தை வாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். உங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise God. Thank you Jesus. சரி, நம்ம பைபிளில் சில காரியங்களை வாசித்து இந்த திருவிருந்துக்கு முன்னதாக நம்ம ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேரம் புதிதாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இதில் பங்கு பெறணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. புதிதாக வந்திருந்தீங்கன்னா இதில் பங்கு பெறணும்னு அவசியம் கிடையாது. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து வச்சீங்களோ அவங்க மட்டும் பங்கு பெறுங்க. ஏன்னா இதை அறியாமல் பங்கு பெறுவதில் நம்மளுக்கு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. இது என்னன்னு நம்மளுக்கு புரியணும். இது சும்மா சாங்கியம் சம்பிரதாயம் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக இது ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் கிடையாது. நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார், அவரோட ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது, அவரோட சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா இதில் பங்கு பெறுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஞானஸ்தானம், தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மெய்யாகவே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்கள் மட்டுமே இதில் பங்கு பெறுங்க. சரி, வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி அப்படியே வாசிங்க. இப்படி இருக்க எவன் ஒருவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையோ ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா யாராவது தெரியாம இதை போய் எடுத்தீங்கன்னா அவனுக்கு அபாத்திரம்னா தெரியாம அறியாம. ஹல்லேலூயா. ஏதோ எல்லாரும் எடுக்கிறாங்க அதுக்காக எடுக்காம
இது என்னவென்று அறிஞ்சு எடுக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இது அறியாம எடுத்தோம்னா என்ன ஆகும்? சரீரத்துல குற்றம் உள்ளவனாக ஆகப்படும். நம்மளை தொடர்ந்து எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னைத்தானே நம்ம என்ன செய்யணும்? சோதிக்கணும். அல்லேலூயா. இந்த மாசம் பூரா எத்தனை பேர் பரிசுத்தமாவே இருந்தீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களே யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அல்லேலூயா. சரி, நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இந்த டைம்ல நம்மளே சோதித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் செஞ்ச பொய்க்கு மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்க, என் மேலேயே கோவிச்சிருந்தா மன்னிச்சிருங்க, கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, என் பாவத்தை மன்னிங்கன்னு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். தொடர்ந்து வாசிங்க. இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிடவன். என்னத்தினாலேயும் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன், அபாத்திரமாக போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். அப்படின்னா இது அறியாம நம்ம எடுத்தோம்னா, நம்ம இது தெரியாம எடுக்கிறோம், சும்மா எடுக்கிறோம், விளையாட்டுத்தனமா எடுத்தோம்னா இது என்ன செய்யும்? அக்கினி தீர்ப்புக்கு இதை கொண்டு போயிடும். பாவம் இருந்து இதை எடுத்தோம்னா எங்க கொண்டு போவோம்? ஆக்கினி தீர்ப்புக்கு கொண்டு போவோம். அறியாம எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் குடி பழக்கத்தில் இருந்தால் அது ஒரு பாவம், உள்ளுக்கு அந்த பாவம் இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. அது எடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்மளை ஆக்கினி தீர்ப்புக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா. இது ஒரு உதாரணம் சொல்றேன். தொடர்ந்து. இது நிமித்தம் உங்களே அநேகர் பலவீனரோ வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சிலவங்க இது என்ன செய்வாங்க? அறியாம எடுத்துருவாங்க. சரிங்களா? சும்மா மாத்திரமா எல்லாரும் எடுக்கிறாங்க. நானும் போய் சின்ன வயசுல ஒரு கத்தலிக் சர்ச்சில் புந்து எடுத்துருக்கேன். பூர்றது கிறிஸ்மஸ் ஆட்டம், புந்து எடுத்துறது, அபாத்திரம் எடுக்கிறது தெரியாது. அது என்ன கொண்டு வரும்? நோய் கொண்டு வரும். ஒரு சிலர் மண்டையை போட்டுருவாங்களாம். இப்படிதான் சொல்லுது. அப்படித்தானே? என் பாஷையில சொல்றேன். மறித்துடுவாங்க. அல்லேலூயா. ஸோ யாருமே சும்மா நினைச்சுக்காதீங்க. இது சும்மா வந்து எடுக்கலாம். சரி, யாரும் சும்மா நினைச்சிடாதீங்க இது எல்லாரும் எடுக்கலாம். அல்லேலூயா. யாருமே அபாத்திரமாக தெரியாம எடுத்து விடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. கர்த்தருக்கென்று எடுக்கிற ஒரு நாள். ஆனா இதை அறிந்து நம்ம எடுக்கணும். பாவத்தை விட்டு விலகணும். அல்லேலூயா. இது என்ன சொல்லுதுன்னா, இது கர்த்தர் சிந்தின ரத்தம், இது கர்த்தரோட சரீரம். அல்லேலூயா. ஏன் இந்த சரீரத்தை கொடுத்தாரு? உங்களுக்காக எனக்காக அடிபட்டாரு, பிக்கப்பட்டாரு. 39 சாட்டு அடி. 40 அடிச்சா செத்துருவாங்களாம். 39 அடி நம்மளுக்காக வாங்கினாரு. அல்லேலூயா. முள்முடிய தலைமையில சுமந்தாரு, அடிச்சாங்களாம் இயேசுவ. எதுக்கு? நம்மளோட சாபத்தை அவர் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. இதை நீங்க உணர்ந்து அதை எடுத்தீங்கன்னாவே ஆண்டவர் நம்மள எல்லாத்துல இருந்து தப்பு வைப்பாரு, எல்லாத்துலயும் விடுதலை கொடுப்பாரு. அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக சிந்தினாரு. ஏன்? நம்மளுடைய பாவ ரத்தத்தை கழுவுறதுக்கு. அல்லேலூயா. நம்மளுக்குள்ளாக ஒரு பாவ ரத்தம் இருக்கு. இந்த ரத்தத்தை கழுவுறதுக்கு பரிசுத்த ரத்தமா அவரோட ரத்தத்தை கொடுத்தாரு. ஆமென். உலகத்துல எந்த தேவர்களும் ரத்தம் சிந்தி மரித்தார்கள்னு எழுதப்படல. இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் காயப்பட்டு, பிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு எடுத்தாரு. அல்லேலூயா. ரொம்ப பேர் சொல்லுவாங்க salvation is free. நோ, ஒரு மனுஷன் நம்மளுக்காக அதை கட்டினாரு. அல்லேலூயா. he has paid for it. அதை விசுவாசிங்க. ஆமென். 23 வாசிங்க. 23 ஆமா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட, நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்பேன். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது எப்ப செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்ன தன் சீடருக்கு இதை எடுத்து ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறாரு. என்னத்துக்கு?
இந்த அப்பத்தை எடுத்து என்னோட சரீரமாக இருக்கு, இந்த ரத்தம் என்னுடைய ரத்தமா இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போறாரு. ஹல்லேலூயா. வாசிச்சிருங்க. அதை நீங்க வாங்கி புசியுங்க, வாங்கி புசியுங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னோட சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இத இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னே செய்துட்டாரு, சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் மரித்த 2000 வருஷம் ஆகியும் நம்ம அதை செய்யறோம், அதை நினைவு கூறுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அறையை விட்டு இதை எடுத்துட்டு நம்ம போகும்போது என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, எனக்காக காயப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் சரீரத்தை பிச்சு கொடுத்துட்டாரு. ஆமென். நம்ம பட வேண்டிய பாடல் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆமென். ஜெபம் செய்வோம். அருமையான எங்கள் நல்ல பிதாவே, இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று நாங்கள் அறிகிறோம். இது எங்களுக்காக பிக்கப்பட்ட முடி சரீரம் என்று நாங்கள் அறிகிறோம். ஏசப்பா, இது உம்முடைய ரத்தமாகவும் முடி சரீரமாக இது மாற்றம். இன்னைக்கு உட்கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் தான் பலன், பாவத்தை விட்டு விலகி வாழ கர்த்தர் உதவி செய்யும், நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிச்சயமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. Thank you Jesus. Praise the Lord. Thank you Father. Thank you Jesus. மறுபடியும் அந்த 23 எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23. வருஷமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Thank you Jesus. Amen. Thank you Father. Shatarabia kusondoro brandara vasalavato. Kibaraktarabia kusondoro brandara vasalavato. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Father. எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் கையில் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் ஒரு மனமாக எடுக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதை நினைவு கூர்ந்து இயேசுவோட சரீரம், இயேசுவோட ரத்தம். ஹல்லேலூயா. வாசி பாஸ்டர். 24 சார். யா. ஸ்தோத்திரம் பண்ணி இதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக அதை நினைவு கூர்ந்து இதை நம்ம எல்லாம் ஒன்றாக உட்கொள்வோம். நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து அந்தபடியே போஜனம் பண்ண பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கை, நியூ கவனாக ஹல்லேலூயா, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு மனமாக இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, அருமையான நாளுக்காக நன்றி, நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுது, அதை நாங்கள் மறக்கவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், அதை நாங்கள் மறக்க கூடாது. நாங்கள் வாங்க வேண்டிய எல்லா பாவ சாபங்களை நீங்க எடுத்துக்கீங்க, நீங்க சுமந்து கொண்டீங்க. அதை நினைவு கூர்ந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு மனமாக ஆண்டவரே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும்
ஆண்டவரை நாங்கள் பானம் பண்ணியிருக்கிறோம். பண்ண யாவர் மேலும் இப்படி கரம் இருக்கட்டும், ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரை இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தர் அந்த ஸ்தானத்தை அடைய இந்த ஞானத்தை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும், சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அருமையான தெய்வ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, கருப்புள்ளதாயும் நம்முடைய எல்லா காரியங்களையும் உருவ குத்துகிற வார்த்தையின் தேவ செய்தியை கர்த்தர் பிரசித்தமாக தேவ மனுஷர் மூலியம் பேசினார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். தேவனுடைய வார்த்தை பாருங்க, அது பரலோகத்தில் இல்லை, அது நம்ம பக்கத்துல தான் இருக்கு, இன்னும் நம்ம கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்ம அங்கங்க தேட தேவையில்ல. கர்த்தர் நமது கைகளில் வேத வசனமாக கொடுத்திருக்கிறார். அதுல நாம் வளரணுமா வளரலையா அது நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்குமே நம்ம சாப்பாடு தான் கொடுக்க முடியும். அதை வாங்கி சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் அது உங்க கையில தான். அதனாலதான் தேவன் டிசிஷன் நம்மளுடைய சுய விருப்பத்தை விரும்புகிறார். அதாவது நன்மையும் தீமையும் நமது கைகளில் இருக்கு. நீங்க நன்மை விரும்பினா உங்களுக்கு நன்மையான காரியம், நீங்க தீமை விரும்பினா அது உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஸோ அடுத்தபடியாக நம்ம காணிக்கைக்கு போகும்படியாக நம்ம சாட்சிகளுக்கு போவோம். யாதாகிலும் சாட்சிகள் இருந்துச்சுன்னா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும்படி தயவு செய்து சாட்சி சொல்லும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வாங்க, உற்சாகத்தோடு வாங்க. ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டுங்கப்பா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் எனக்கு அந்த ஹீப்ரு 4:12 அதை நான் படிக்கும் போது எனக்கு புரியல உண்மையில. ஆனால் எனக்கு கர்த்தர் ஆசர் முடியுமா அந்த வார்த்தையை வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு உள்ளத்துல ரொம்ப சந்தோஷம் உட்காந்துருக்கும். ஆண்டவர் பேசிட்டாரு உண்மையில. ஐ ஃபீல் சோ ஹாப்பி பாஸ்டர். இயேசு பார்க்க முடியுமா அந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினாரு. அது என்னது கரும்பு பட்டையும் அது எப்படி மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் பாஸ்டர் முடியுமா பேசுறதுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்துங்க. வேறு சாட்சிகள் விட்டால் நம்ம காணிக்கை எடுத்துக்கொள்வோம், தசம பாகங்களை எடுத்துக்கொள்வோம். சாட்சி இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த சாட்சியை சொல்றதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த சாட்சி என்னன்னா அநேக சாட்சிகள் இருக்குது. இன்றைக்கி நடந்த ஒரு காரியம் தான். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கிறதுனால நான் காலைல வெள்ளனே வேலைக்கு போயிட்டு தான் சர்ச்சுக்கு வருவேன். காலைல போயிட்டு இருக்கப்போ ஒரு லோரி எடுத்து ஒரு 200 மீட்டர் தானே லோரி ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு, சத்தம் கட்டுச்சு. நான் அப்பயும் எடுத்து ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளனே வேகமாக போக ஆரம்பித்தேன். ஸ்ப்ரிங்கில் தாண்ட கூட இல்லை, லோரி சத்தம் ஒரு மாதிரி ஓவர சத்தம் கட்டு புகலாம் கிளம்பி லோரி அப்படியே ஜேம் ஆகிடுச்சு. அது அப்படியே சேரிங்கை வெட்டி நான் லோரி பக்கிய மாட்டேன். எனக்குள்ளே என்ன வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் எல்லா நாளை விட வெள்ளனே கிளம்பி வேகமாக வேலை செஞ்சு தேய்ச்சி வர பார்ப்பேன். அதனால் ஒரு சம்பவம் காலையில் அப்படி நடந்தனால எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப டென்ஷன் வரேன். பாஸ் வரல, சூப்பர்வைசரும் இல்லை, ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் அடிச்சா கிடைக்க மாட்டேது. ஓவர் ஸ்ட்ரெஸ் தான். இருந்தாலும் இன்னொரு ரோல் ஐஸ் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு எல்லா காரியம் செஞ்சு சபைக்கு வர்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா சபைக்கு வருவதற்கு அநேக தடைகள் இருக்குது. என்ன தெரியும், இன்றைக்கி பேக்கப் இருக்குது, சபை கணக்கு அது பண்ணிடணும் டைமோட சொல்லிட்டு நிறைய பாரங்கள். ஆனாலும் நிறைய காரியங்கள் தடையாக வந்த போதிலும் கர்த்தர் அவருடைய கிருபை வைத்தனால நான் சபைக்கு வர தேவன் கிருபை செய்தார். சரிங்களா? அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில் இப்போ இடையில ரீசனாக போன வாரம் நம்ம கிறிஸ்மஸ் கேரளிங் இருக்கிறனால ஒரு சில தடைகள், ஒரு சில பிளானிங் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சில காரியம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஒரே வார்த்தை தான், நோட இருக்கிற வெள்ளத்தோடு கூட போன்னு சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை தான். நான் அது இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை டக்குன்னு வந்து மாதிரி நினச்சேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அவரோட வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்குது. அந்த வார்த்தையின்படி எனக்கு ஒரு சில காரியத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் முடிவுக்கு கொடுத்தார். அதனால கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேன். டேக் காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்கு பலனாக இருந்தது. ஸோ அடுத்த சாட்சிகளை நம்ம கேட்போமாங்க. கை தட்டுங்களேன். எனக்கு எப்பயுமே ஒரு ஆண்டுகிட்ட ஒரு அடையாளமே கேட்டுகிட்டே இருப்பேன். வர ஒவ்வொரு சண்டேலையும் ஆண்டு என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமே ஆண்டுகிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஜெபிக்கிறப்ப இடையில நமக்கு நல்லா தெரியும், பாஸ்டர்ஸ் மோசஸ் விசேஷ பிரசங்க இந்தியா அவர் வர்றப்ப கூட நான் அந்த இதுலேருந்து நான் சொன்னேன்,
சாட்சி. ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நாற்காலி காட்டினாரு. அந்த நாற்காலி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த நாற்காலி நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவர் இந்த நாற்காலி காட்டுறீங்க, இவ்வளோ அழகா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாற்காலியை பார்த்ததே இல்லை. அன்னைக்கு பார்த்தா பிரசங்கம் வந்து அது குறித்த பிரசங்கம் தான். இந்த இடத்துல யார் யார் பரலோகத்தில் போய் யார் யார் எங்கே இங்கே உட்கார போகிறோம் அப்படின்ற ஒரு பிரசங்கம் வந்துச்சு. ஆண்டருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். அது வந்து ஃப்ரைடே வந்துச்சு. மண்டே வந்து என்ன பிரசங்கம் வந்துச்சுனாக்கா, பாதி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பாதி வந்து வெளிச்சம், அதுக்கான அர்த்தம் ஆண்டு எனக்கு இதை வெளிப்படுத்த. நான் எனக்கு யோசிக்கிறேன், எனக்கு என்ன அர்த்தம், பாதி வெளிச்சம் பாதி இது, சரி ஏதோ ஆண்டு வெளிப்படுத்துறாரு. அதே போல அந்த சண்டேலையும் அந்த பிரசங்கம் தான் நடந்துச்சு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று வந்து அந்த கிரீடத்தை குறித்து ஆண்டு எனக்கு வெளிப்படுத்தினாரு. போன வாரம் வந்து மெத்தியூ அண்ணன் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு, கெட் ரெடி, அந்த கிரீடத்தை குறித்து பேசியிருப்பாரு. கிரீடத்தோட காரியத்தை வந்து கொஞ்சம் விலைக்கு சொல்லியிருப்பாரு. அது இன்னைக்கு வந்து ஆண்டுகிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கீங்கன்னு. ஜெபிக்கிறப்ப ஆண்டு சொன்ன, இருபுறமும் கருப்புல பட்டயமாய் அவரோட வார்த்தை இருக்கிறது, அது ஆற்றுகிறதும் கேட்டுக்கிறதும் அரவணைக்கும் விதமா இருக்கிறது சொன்னா, அது தகுந்த மாதிரி இன்னைக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் பேசிக்கிற தேவராக இருக்கிறார். ஸோ நம்ம நேரத்தை கடத்தாதபடி நம்ம காணிக்கையாக நம்ம போவோம். காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், தசம பாங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம அதுக்காக நம்ம இது பண்ணுவோம். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஆசீர்வாதம் நாளுக்காக நம்ம துதிக்கிறோமாப்பா. காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம், தசம பாகங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். கொடுங்கள், அப்படி கொடுக்கப்படும் என்று சொன்னபடி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னபடி அப்பா, நாங்கள் உற்சாகமாக கொடுக்கும் போது ராஜ்யத்தை கட்டும் போது நீர் எங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்துங்கள். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுங்கள், கைகால போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். பாடுங்கள், கைகால போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எங்கள் இயேசு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சபையிற்கு வந்திருக்க அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் சபையில் வந்து அவர் வார்த்தை கேட்கவும் கர்த்தரை துதிக்கவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையில் உள்ள அறிவிப்புகளை கடந்துக்குவோம். எப்போதும் போல் சபையில் வந்து வியாழக்கிழமை கேஷ் இருக்கும். ஆனால் இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேஷல் இருக்காது. சரிங்களா? கேஷல் அந்த அன்னைக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள காரியங்களும் சரி, இல்லை நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் காரியங்கள் சரி நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்யலாம். சரிங்களா? இதான் நம்ம அந்த நாளில் வந்து இந்த மாதம் ஓய்வு கொடுக்கும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை எப்போதும் போல் சபையில் வந்து வெள்ளிக்கிழமை பிரேயர் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். பேச முடியும். ஹல்லேலூயா. சரிங்களா? வெள்ளிக்கிழமை எப்போது போல பிரேயர் இருக்கு, கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். பிரேயரில் வந்து நம்ம தேசத்துக்காகவும் கிறிஸ்துமஸ் காலங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் பலத்த காரியங்கள் செய்வார். சரிங்களா? நம்ம ஒரு மகிழ்ச்சியான காரியங்கள் செய்ய தொடங்கும் பொழுது தான் நிறைய தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், சூழ்நிலைகள்லாம் மாறி மாறி இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்ம பெரிய காரியங்கள் செய்வார். வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது அது வந்து பெரிய உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை பிரேயர் முடிஞ்ச கடை சபையில் வந்து ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதாவது ப்ராக்டிஸ், கேரளிங் ப்ராக்டிஸு, சண்டே ப்ராக்டிஸு, இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனோட ப்ராக்டிஸ்லாம் இருக்கிறனால அந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச் முடிஞ்ச கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் வைப்போம். சரிங்களா? ப்ரேயரில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி யார் யார் அந்த கேரளிங் சாங், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனோட சாங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம ப்ரேயர் முடித்து நம்ம அப்படியே அந்த ப்ராக்டிஸில் கலந்து போகலாம். எப்போதும் போல் சண்டேயும் ஆராதனை வந்து எப்போதும் போல் 10 மணிக்கு இருக்கும். 10 மணிக்கு ஓர்ஷிப்பில் உள்ளவங்க ப்ராக்டிஸ்க்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் வெள்ளை சபைக்கு 10 மணிக்கு நீங்கள் வெள்ளனே வந்துட்டீங்கன்னா பின்னால் சண்டே கிளாஸ் ரூமில் இருக்குது ஆயத்த ஜெபம் சொல்லி நம்ம எல்லோரும் ஆயத்தப்பட்டு அந்நிய பாஷையில் தேவனோட வார்த்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரோட வார்த்தை நம்ம இருதயத்தில் அதிகமாக பேசப்படும். நம்மளுக்கு அது அதிகமான ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் சண்டே ஸ்கூலுக்கான காரியங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வாரம் சண்டே ஸ்கூல் கொண்டு வந்துருங்க. அப்புறம் உங்களோட நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க, குரூப்பில் அப்டேட் பண்ணுவார் என்னென்ன காரியம் சொல்லிட்டு அதை டேக் நோட் பண்ணிங்க. சரிங்களா? சபையை
பண்ணி காரியங்கள் வாலிப கூட்டமும் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக அவங்க குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த இதை டேக் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சபையின் ஆராதனை எப்போதும் போல் நடைபெறும். ஆனாலும் இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் காலம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிப்போம், சர்ச் குரூப்பில் வந்து ஒரு இது டைப் பண்ணி போட்டுப்போம், கிறிஸ்மஸ் கொலெக்ஷன் என்று சொல்லிட்டு. சரிங்களா? கிறிஸ்மஸ் கொலெக்ஷன் போக வந்து நம்ம சாப்பாடுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுற ஒரு சில காரியத்துக்கு அது நம்ம பண தேவை இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் போல் நம்ம வருஷம் கொலெக்ட் பண்ண மாதிரி தான் நம்ம அதை கொலெக்ஷன் பண்ணி அந்த சபையின் காரியத்துக்கு பயன்படுத்துகிறோம். எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா சபையினோட தேவைக்கு பயன்படுத்தி வச்சுக்கொள்வோம். அதை டேக் நோட் பண்ணிங்க. சர்ச்சுக்குள்ள நம்ம வந்து வாரம் அது போட்டுக்கிட்டு ஒன்று 2 வாரம் தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கான நீங்கள் பணத்தொகை உங்களால் முடிஞ்சதை கொடுக்க பாருங்கள். சரிங்களா? இன்னொன்று வந்து வாரம் இருக்க சண்டே ஆராதனை வந்து 21ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து காலை ஆராதனை இருக்காது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம வந்து 21ஆம் தேதி நம்ம சபையில் செய்கிறோம், மத்தியானம் 5 மணிக்கு. சரிங்களா? அந்த டேயை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள், அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நம்மளுக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், ஜாமான் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனாலும் 21ஆம் தேதி நம்ம அந்த சபையில் உள்ள கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக நம்ம அந்த ஆராதனைகள் கடந்து போக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நம்ம ஒரு மனமாய் தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சரிங்களா? 22 வந்து கேரளிங் வந்து ஸ்ராமானில் நடைபெறும். சரிங்களா? நம்ம சர்ச் குரூப்பில் அதை அப்டேட் பண்ணுவோம். 22ஆம் தேதி 7 மணிக்கு மேலே வந்து அந்த காரியம் வந்து ஸ்ராமான் நடைபெறும். 23ஆம் தேதி லுக்கூட்லி நடைபெறும். சரிங்களா? கேரளிங் வந்து நம்மளுக்கு தெரியும், முந்தி வந்து நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம். இந்த தடவை வந்து கேரளிங்கில் ஒரு பகுதியிலையும் ஸ்ராமானில் ஒரு பகுதியிலையும் லுக்கூட்டில் ஒரு பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேரளிங் செய்ய போகிறோம். சரிங்களா? எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அந்த குடும்பத்தையும் சரி அந்த கேரளிங்கை வந்து ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் மகிழ்ச்சியாக தேவனை கொண்டாடவும் அந்த டே வந்து டேக் நோட் பண்ணிங்க. வேலையாக இருக்கலாம், அதுதான் நம்ம வாரம் வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம சபையாக இருக்க நம்ம போய் ஒன்று சேர்ந்து தேவனை துதித்து பாட்டுகள் பாடி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற காரியமாக இருக்கும். சரிங்களா? 21, 22, 23 சபையில் காரியங்கள் இருக்குது, செலிப்ரேஷன் இருக்குது, டேக் நோட் பண்ணிங்க. அப்புறம் ப்ரொஜெக்ட் ஜோசப் நம்ம பின்னால் அந்த ஒளிந்து வச்சிருக்கல ப்ரொஜெக்ட் ஜோசப்னு சொல்லிட்டு, அதாவது இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்வது. நம்மளால் முடிஞ்சதை செலவுஜாமம் எடுக்கிறப்பையோ இல்லை இருக்கிறப்பையோ கொடுத்து நம்ம அங்கே வைக்கும் பொழுது சபையிலும் சரி வெளியில் யாராச்சும் கஷ்டப்படாமல் தெரிஞ்சாங்கன்னா நம்ம ஏசப்பா நம்ம மகிமைக்கு அதை கொடுத்து உதவி செய்கிறோம். அது உங்களை உதவிக்காரங்க நீட்டும்படிக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு காரியம், 31ஆம் தேதி இந்த மாத கடைசியில் நம்மளுக்கு வந்து நியூ இயர் ஆராதனை, அதாவது வருஷ கடைசியில் புது வருஷத்தோட ஆராதனை இருக்கும். நல்லா டேக் நோட் பண்ணிங்க. 31ஆம் தேதி நைட்டு வந்து நியூ இயர் சர்வீஸ் வந்து 9 மணிக்கு. சரிங்களா? நீங்கள் எங்கே வெளியே போயிருந்தாலும் சரி, கிறிஸ்மஸுக்கு வெளியே வருவோம். ஆனாலும் 31ஆம் தேதி 9 மணிக்கு சபைக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதோட அடுத்தடுத்த காரியங்கள் வந்து நம்ம குரூப்லேயும் சரி எல்லா காரியங்களும் நம்ம சர்ச் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். டேக் நோட் பண்ணிக்க தான் சபையின் அறிவிப்புகள். நம்ம நாளிலும் கருத்தை நம்ம கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்காக நினைவு கூர்ந்து நம்ம எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்துக்கு கடந்து போவோம். சரிங்களா? ஹல்லேலூயா. கண்களை முடிங்க. பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரை செயல்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாக ஒரு சமூகத்தில் ஒவ்வொருத்தையும் ஆண்டவரை நடக்க உதவி செய்ய செபிக்கிறோம். களத்தில் கொடுக்கிறோம், தொடர்ந்துகளை விட்டு வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறோம் பிதாவை. ஆமென். யாவரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தரோட கிருபையும் அவரோட சமாதானமும் அன்பும் நம்மளோட என்றும் இன்றும் இருப்பதாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஐக்கியப்பட்டு நம்ம கடந்து செல்வோம். ஆமென். ஆமென். ஆமென்.